ஒரு பெண்ணை நாம் தினமும் பார்க்கிறோம். வீட்டில், வீதியில், பஸ்ஸில், ஆஃபீஸில். ஆனால் நாம் ஒருபோதும் அவளை முழுமையாக பார்த்திருக்கிறோமா? அவள் முகத்தை மட்டுமல்ல, அவள் மனதையும். ஒரு பெண்ணின் வாழ்க்கை புத்தகம் போல. அதில் சிரிப்பும் இருக்கும், கண்ணீரும் இருக்கும், கனவுகளும் இருக்கும், பல தியாகங்களும் இருக்கும். ஆனால் அந்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்க யாராவது முழுமுயற்சி எடுத்திருக்கிறோமா? பெண்ணின் வாழ்க்கை எப்போதுமே முழு பொறுப்புகளில் நிரம்பி விடுகிறது. வீட்டின் மகளாக இருக்கையில் அவர்கள் பெற்றோர்களின் மகிழ்ச்சி, ஒரு சகோதரியாக அவளின் குடும்பத்தின் பாசம், ஒரு மனைவியாக அவள் வீட்டின் தூண், ஒரு தாயாக ஒரு உலகத்தின் ஆரம்பம். ஆனால் இந்த எல்லா பாத்திரங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. அவள் கனவு என்ன? அவள் விருப்பம் என்ன? அவள் மனசு என்ன சொல்கிறது? ஒரு பெண் தன்னுடைய கனவுகளை பல நேரங்களில் தள்ளி வைப்பாள், பல நேரங்களில் கொல்லி வைப்பாள். அவள் நினைப்பது எல்லாம் எல்லா நேரங்களிலும் என்னால் எல்லோருக்கும் சந்தோஷம் கிடைத்தால் போதும். அதுதான் பெண்ணின் மனம். ஒரு குடும்பம் சிரிக்கிறது என்றால் அதன் பின்னால் ஒரு பெண்ணின் உழைப்பு இருக்கும். ஒரு குழந்தை வெற்றி பெறுகிறது என்றால் அதன் பின்னால் ஒரு தாயின் தியாகம் இருக்கும். ஒரு வீடு அமைதியாக இருக்கிறது என்றால் அதன் பின்னால் ஒரு பெண்ணின் பொறுமை இருக்கும். ஆனால் அந்த பெண் சோர்வாக இருந்தாலும், அவள் சொல்லாமல் இருந்தாலும், அவர் வழியில் இருந்தாலும் சிரித்து காட்டுவாள். ஏனெனில் அவள் நினைப்பது, என்னால் இல்லை என்றால் இந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு பெண்ணின் மனசு கடலை போல. அதில் அன்பும் இருக்கும், அதில் வலியும் இருக்கும், அளவு கடந்த சக்தியும் இருக்கும். ஒரு பெண் தைரியமாக நிற்கும்போது அவள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். ஒரு சக்தி இந்த உலகத்தில் ஒரு பல பெரிய மாற்றங்களை பெண்களால் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் ஒரு நல்ல மனிதரை உருவாக்கினால் அவர் சமூகத்தை மாற்ற பல முயற்சிகளை எடுக்கிறார். ஒரு மனம், ஒரு கனவு, ஒரே ஒரு சக்தி, ஒரு உலகம். ஒரு நாள் இந்த உலகம் பெண்மையை முழுமையாக புரிந்து கொண்டால் போதும், இன்னும் அழகாக மாறும். விடிந்தால் மார்ச் 8. அவங்கவுங்க அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாருக்கும், மனைவிக்கும் என்ன பரிசு வச்சுருக்கீங்க? பரிசு பொருளை கொடுத்து தான் இந்த மார்ச் 8 செலிப்ரேட் பண்ணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் அவங்கள அன்பா, அக்கறையா, ஆறுதலோடு பார்த்துக்கோங்க. ஒரு பெண் நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நீங்கள் நினைப்பது என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சேமிப்பு அப்படிங்கிற ஒன்று ஒரு பெண்ணிடமிருந்து முழுமையாக உருவாகுது. அம்மா கிட்ட கொடுங்க, 5 ரூபாயாக இருந்தாலும் அதை பக்குவமாக பத்திரமா பார்த்து சேமித்து கொடுத்துருவாங்க. அதை பல 100 ரூபா ஆக்கிடுவாங்க. பள்ளி குழந்தை சோர்வாக வீட்டுக்கு வந்து சேருது. குழந்தையின் முகம் முதலில் தேடுவது என்ன? அம்மா. பசியோட பிள்ளை ஆஃபீஸ்லேருந்து வருது. முதலில் தேடுவது, பசியை விட முக்கியத்துவம் கொடுப்பது அம்மாவின் முகத்திற்கு. நாடே கொண்டாடும் நாளையை நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்காக எப்படி கொண்டாட போகிறீங்க? ஒரே ஒரு நாள் ஓய்வு கொடுக்க போகிறீங்களா? இல்லை வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கொடுக்க போகிறீங்களா? எங்கேயாவது வெளியில் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்தால் கூட அம்மாவால் தன்னோட குழந்தைங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, தன்னோட குடும்பத்தோட பணி பொறுப்புகளை விட்டுட்டும் இருக்க முடியாது. அச்சச்சோ, நான் போகிறேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என் பசங்க வந்திருப்பாங்க, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது, அதையெல்லாம் யார் பாப்பா? நான் தான் கவனிச்சுக்கணும், நான் வர்றேன், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு எத்தனையோ தாய்மார்கள் என்னோட நண்பர்களை சந்தித்தாலும் கொஞ்சம் கூட தன்னோட பொறுப்புகள் இருந்தும் கடமைகள் இருந்தும் விலகாமல் தங்களை முழுமையாக தன்னோட குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிறாங்க. இது மட்டும் தானா? எனக்கும் கூட ஒரு தோழி இருக்காங்க. அவங்க தொலைபேசியில் அழைக்கும்போது ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க. சரி எனக்கு வேலை இருக்குது, நீ நல்லா இருக்கல்ல, உனக்கு என்னப்பா, நீ எல்லாம் ஜாலியாக இருக்க, பேச்சுலர் லைஃபு, நாங்கள் தான் மாட்டிக்கிட்டோம் குடும்ப இஸ்திரி, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்களுக்காக ஏதாவது சேமிக்கணும், கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பெருசாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு வேலை ஓஞ்சபடி இல்லை, எல்லாம் ஆனோம் நம்ம குடும்ப இஸ்திரி, கொஞ்சம் கூட பேசுறதுக்கும் நேரம் இல்லை, ஒட்டு மொத்தமாக வேலையே சரியாக போயிடுது. என்ன பண்ண சொல்கிறேன்?
எப்பயாவது ஒரு டைம் தான் கூப்பிட்றேன், அப்போ நீயும் பிஸியாக இருக்க. சரி சரி நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு ஒரு ஆறுதலான பேச்சு வரும். ஆனால் அந்த பெண் எங்களோட பள்ளியிலும் படித்தாங்க, கல்லூரியிலையும் உடன் படித்தாங்க. அவங்கள பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பார்க்கும்போதே அவங்களுக்கு இருக்க இப்போ பொறுப்பையும் பார்க்கும்போதே எனக்கு ஒரே சிரிப்பு தான் வரும். பள்ளியிலலாம் குழந்த மாதிரி விளையாடுவாங்க. 11th 12th படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. கல்லூரியிலையும் அந்த குழந்தைத்தனத்தை அவங்க விட்டுக்கவே இல்லை. அப்படியே தான் தொடர்ந்தாங்க. எங்களுக்கே சிரிப்பு வரும், சக தோழிகள் எல்லாத்துக்கும். அவ்வளோ தூரம் காமெடியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்குள்ளே இவ்வளவு ஒரு பொறுப்பா அப்படின்னு சொல்லி அசந்து போயிட்டேன். தாய்மையோட குணம் நம்ம தாய்மார்கள்ட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம உலக அதிசயத்தை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறத விட உங்கள் வீட்டு பெண்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே போல் கட்டாயமாக நிச்சயமாக பெண்களே உங்களோட உடல்நிலையில் நீங்கள் கவனம் வைங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. என்ன தான் வேலை இருந்தாலும் வேலைக்கான முக்கியத்துவம் இருக்க தான் செய்யும். நம்ம உடல் ஆரோக்கியம் அதை விட முக்கியம். ஒரு பெண் இல்லை என்றால் ஒரு தாயை இழந்த குழந்தையிடம் கேட்டு பாருங்கள். அந்த குழந்தைக்கு சரியாக உணவு கிடைக்காது. அடிப்படை தேவையான அனைத்துமே அந்த குழந்தைக்கு முழுமையாக நிராகரிக்கப்படும். அதனால் உங்கள் ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பும் குறைவு, பாரபட்சம் தான் நீங்கள் அதிகம்.